ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். டிஎன்பிசியில் புதுசாக நமக்கு சிலபஸ் அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ அது ரிலேட்டடாக பிரித்தெழுதுக நம்ம பார்ப்போம். ஸோ இதில் பிரித்தெழுதுக சேர்த்துக்க ரெண்டும் ஒரே இதாக வந்துடும். ஸோ இதில் ஒரே இதாக பார்த்துருவோம். மொத்தம் 30 கொஷின்ஸ் இருக்குது. ஸோ இதை நம்ம பார்ப்போம். பிரித்தெழுக ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, வழியொழுகி. வழியொழுகி எப்படி பிரிக்குதுன்னு பாருங்கன்னா, வழி கூட்டல் ஒழுகி அப்படின்னு பிரிக்கிறோம். சரிங்களா? வழியொழுகி, வழி கூட்டல் ஒழுகி. அதே மாதிரி பக்ரீது அப்படிங்கிறது பல் கூட்டல் தீது. சரிங்களா? பக்ரீது பல் கூட்டல் தீது அப்படின்னு பிரிக்கிறோம். பெருங்குடி, பெருமை கூட்டல் குடி. அடுத்தது புகுந்தீங்கு அப்படின்னா புகுந்து கூட்டல் ஈங்கு அப்படின்னு பிரிக்கிறோம். சரிங்களா? புகுந்தீங்கன்னா புகுந்து கூட்டல் ஈங்கு. நற்றிடம் அப்படிங்கிறது நன்மை கூட்டல் திறம். சரிங்களா? நற்றிடம்ங்கிறது நன்மை கூட்டல் திறம் அப்படின்னு பிரிக்கணும். அடுத்தது எல்லரு, எல்லரு கூட்டல் எல் கூட்டல் அரு அப்படின்னு பிரிக்கணும். அடுத்து 7வது எவ்விடம், ஏ கூட்டல் இடம் அப்படின்னு பிரிக்கணும். நெடுநாவாய், நெடுமை கூட்டல் நாவாய் அப்படின்னு பிரிக்கணும். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா 9வது பார்ப்போம். அங்கன், அங்கன் எப்படி பிரிப்போம்னா அம் கூட்டல் கண். சரிங்களா? அங்கனுங்க எப்படி அம் கூட்டல் கண். பற்பல அப்படிங்கிறது பல பல அப்படின்னு பிரிக்கணும். சரிங்களா? பல பல அப்படின்னு பிரிக்கணும். அடுத்தது 11 எம் மருங்கும். சரிங்களா? எம் மருங்கும் எப்படி பிரிக்கணும்னா ஏ கூட்டல் மருங்கும். அடுத்தது செல ஒளியா, செல ஒளியா எப்படி பிரிக்கணும்னா செலவு கூட்டல் ஒளியா அப்படின்னு பிரிக்கணும். 11 பார்த்தீங்கன்னா எங்குறை வீர் அப்படின்னா எங்கு கூட்டல் உரை வீர் அப்படின்னு பிரிக்கணும். எங்கு கூட்டல் உரை வீர். 14வது திரு அமுது, இது திரு கூட்டல் அமுது அப்படின்னு பிரிக்கணும். 15 இன்னமுது, இன்னமுது அப்படின்னா இனிமை கூட்டல் அமுது அப்படின்னு பிரிக்கணும். அடுத்தது விதிர்ப்புற்றஞ்சி. சரிங்களா? விதிர்ப்புற்றஞ்சி அப்படின்னா விதிர்ப்பு கூட்டல் உற்று கூட்டல் அஞ்சி. சரிங்களா? விதிர்ப்பு கூட்டல் உற்று கூட்டல் அஞ்சி அப்படின்னு பிரிக்கணும். அடுத்தது 17 பாவிசை. பாவிசை எப்படி பிரிக்கணும்னா பா கூட்டல் இசை அப்படின்னு குறிக்கணும். சரிங்களா? பா கூட்டல் இசை. அடுத்து கரணத்தேர், கரணத்தேர் கரணத்து கூட்டல் ஏர் அப்படின்னு பிரிக்கணும். அடுத்தது செவி அறுத்து, செவி கூட்டல் அறுத்து. 20வது பார்த்தீங்கன்னா மரவேர், மரம் கூட்டல் வேர் அப்படின்னு பிரிப்பாங்க. சரிங்களா? மரவேர் எப்படி பிரிக்காங்கன்னா மரம் கூட்டல் வேர்னு பிரிப்பாங்க. மரம் கூட்டல் வேரை மரவேர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதே மாதிரி தான் பொற்குடம் எப்படி சொல்கிறோம்னா பொன் கூட்டல் குடம். கீழ்நாடு, கீழ்நாடுனா கிழக்கு கூட்டல் நாடு. மேல் நாடு இல்லாட்டி மேநாடு அப்படி ரெண்டு சொன்னாலுமே அதுக்கு என்ன ஆன்சர்னா மேற்கு கூட்டல் நாடு அப்படின்னு தான் ஆன்சர். சரிங்களா? அடுத்தது 24 பாசிலை. பாசிலைனா படுமை கூட்டல் இலை, சாரி அதாவது பசுமை கூட்டல் இலைன்னு வருது. சரிங்களா? பாசிலைனா பசுமை கூட்டல் இலை அப்படின்னு வரும். சேதாம்பல், சேதாம்பல்னா செம்மை கூட்டல் ஆம்பல். சேந்தாம்பல்னா செம்மை கூட்டல் ஆம்பல். நாம் என்றும், நாம் கூட்டல் என்றும். அடுத்தது 27 தேவாரம். தேவாரத்தை எப்படி பிரிக்காங்க பாருங்க, தே கூட்டல் ஆரம், தே கூட்டல் வாரம். ஸோ ரெண்டு எப்படினாலும் பிரிச்சுக்கலாம். அடுத்து 28 வெள்ளையிறு. வெள்ளையிறுனா வெண்மை கூட்டல் எயிறு. அடுத்து வீழ்ந்துடல், வீழ்ந்து கூட்டல் உடல். அடுத்தது மாதிரத்துறை, மாதிரத்து கூட்டல் உரை. சரிங்களா? முக்கியமானது மாதிரத்து கூட்டல் உரை. அடுத்தது தண்டலிர் பதம். தண்டலிர் பதம்னா தன்மை கூட்டல் தளிர் கூட்டல் பதம். சரிங்களா? தன்மை கூட்டல் தளிர் கூட்டல் பதம். பற்றில்லேன், பற்று கூட்டல் இல்லேன். ஓர் இரவு, ஓர் கூட்டல் இரவு. ஸோ அவ்வளோதான். இதே மாதிரி அடுத்தடுத்து சின்ன சின்ன வீடியோ கொடுக்குறோம். ஸோ அதை பார்த்து நோட் பண்ணிக்காங்க. தேங்க்யூ.